இன்றைக்கி ரவை தோசை செய்ய போகிறோம். அந்த ரவை தோசைக்கு 1 கப்பு ரவை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். உங்கள் தண்ணி அந்த ரவை நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த ரவை ஒரு 15 மினிட்ஸ் ஊறிட்ட பிறகு அதை எடுத்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா ஊறிட்ட பிறகு அதை அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசையும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது ஒரு குக்கும்பர் எடுத்து அதை நல்லா சுரண்டி எடுத்துட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து இப்போது இது கூட 1 கப்பு ஆனியனுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக புதுசாக கட் பண்ணி 1 கப் ஆனியன் இது கூட சேர்த்துக்கலாம். சோய்க்கீரை இது கூட 1 கப்பு சேர்த்துக்கலாம். கேரட் 1 கப்பு, கொத்தமல்லி கொரியண்டர் 1 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை நம்ம ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போது தோசை ஊற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம ஆனியன் சட்னி செய்துக்க போகிறோம் தோசைக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மஸ்டர்ட் போட்டுக்கலாம். கடுகு நல்லா இப்படி பொரிஞ்ச உடனே ஃப்ளேம் நாங்கள் நல்லா ஸ்லோவாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 மினிட்ஸ் காஞ்ச மிளகாய் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இது ஸ்டவ்வை வச்சுட்டு இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை ஆன உடனே அதை எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய ஆனியன்னு இப்படி கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா இப்படி கொஞ்சம் நல்லா வெங்காயம் இப்படி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே டொமேட்டோ நல்லா பழமாக இருக்கிற டொமேட்டோ ஒரு 3 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, இது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். ஆறி வந்த உடனே கொஞ்சம் சில்லுன்னு ஆன உடனே அப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம்.